12 lakhs வரைக்கும் வந்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண கிடையாது. 12,75,000 வாங்கினா கூட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் வந்துடும். 75,000க்கு நீங்கள் எதுவும் பண்ண தெரியல. 13 lakh வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பே பண்ணணும்? அந்த 13 lakhல வந்து 12.75 lakhsக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ த ரிமைனிங் 25,000 13 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா அப்போ யாராவது ஒருத்தர் வந்து 25,000 ரூபா சம்பாதிச்சுட்டு ஒரு 75,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமை தான் புஷ் பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் ஆஃப் அ சடன் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூ டேக்ஸ் அப்படின்னதுன்னா நிறைய பேர்னால அதை ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூ ஆர் ஃபோர்ஸ் டு சேவ். எது வேணுமோ அதில் நான் வந்து சேவ் பண்ணுமே ஒழிய பை ஃபோர்ஸில் நான் பண்ணக்கூடாது. முதல்ல உங்களுடைய தேவைக்கான ஸ்பெண்டிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காரு இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து வருது. அது வந்து தட்ஸ் நாட் அ குட் சைன். சார், இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் இப்போ ஒன்று போட்டிருக்காங்கல்ல. ஸோ நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒரு கேள்வி கேட்டேன். சார், இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 12 lakhs வரைக்கும் வந்தால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண கிடையாது. 12,75,000 வாங்கினா கூட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் வந்துடும். 75,000க்கு நீங்கள் எதுவும் பண்ண தெரியல. பட் 12,76,000 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம் சார். ஒரு 13 lakh வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்கன்னா ஒரு தப்பான கேல்குலேஷன் போடுறாங்க. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் சார் ஒரு டேக்ஸை? இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. இப்போ வந்து ஸ்லாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 to 4 lakhs வந்து 0, 4 to 8 வந்து 5%, 8 to 12 10, 12 to 16 வந்து 15, 16 to 20 வந்து 20, 20 to 24 25, 24க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 30% இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் 13 lakhs சொன்னீங்க இல்லையா? அந்த 13 lakhல வந்து 12.75 lakhsக்கு ஒன்றும் கிடையாது. ரிமைனிங் 25,000. இப்போ இதில் வந்து என்ன எல்லாருக்கும் உள்ள டவுட் அப்படின்னதுன்னா, ஃபஸ்ட்டு 0 to 4 ஒன்றும் கிடையாது. 4 to 8 வந்து 5% போட்டிங்கன்னா 20,000 ரூபா. 8 to 12 10% போட்டிங்கன்னா அது 40,000. 20 + 40 60,000 வந்துடுச்சு. இப்போ இந்த 1 லட்சம் வந்து 15% வருது. ஸோ 60 + 15 அப்போ 13 லட்ச ரூபா வாங்கினா, நான் 13 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா 75,000 பே பண்ணணும். ஓகே. அதே சமயத்தில் 12,75,000 ஏர்ன் பண்ணால் நான் ஒன்றுமே பே பண்ண வேண்டாம். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து 25,000 ரூபா சம்பாதிச்சுட்டு அதுக்காக ஒரு 75,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது லாஜிக்கே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ சென்சிபிள். அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு மார்ஜினல் டேக்ஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 12.75 lakhsக்கு மேலே போனது அப்படின்னா எவ்வளோ ரூபா? 13 lakhs minus 1275 25,000 rupees. ஸோ 25,000 rupees அது ஒரு டேக்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 75,000. இந்த 25 75 எது வந்து ஸ்மாலர்? ஸோ 25 தான் ஸ்மாலர். அப்படிங்கிறனால 25,000 ப்ளஸ் 4% வந்து எஜுகேஷன் செஸ். ஸோ 13 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய தொகை 26,000 ரூபா கவர்மெண்ட். இப்படி தான் நம்ம வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணோம். கரெக்டாக சார்? சார், இப்போது இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் அழகாகவே சொல்லிட்டீங்க. இதில் வந்து நீங்கள் அது சொன்ன விஷயம் என்னன்னா, இனிமேல் வந்து மக்கள் கையில் அதிக பணம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்பெண்டர்ஸும் அதிகமாக போகிறாங்க அப்படின்றப்போ இது எந்த விதத்தில் வந்து நம்ம எக்கானமியை பூஸ்ட் பண்ணுவோம் சார்? ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க நிறைய பேர், நான் உங்கள்கிட்ட எப்பயுமே வீடியோ பண்ணுறப்ப கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சார் ஸ்பெண்டிங் எல்லாருமே பண்ணுறாங்க, பட் தேவையானதுக்கு பண்ணுறது கிடையாது, தேவையில்லாததுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க கையில் நிறைய காசு வருதுன்றப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வருது. ஸோ அவங்க என்னென்ன சார் பண்ணணும் எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா? ஏன்னா வந்துட்டு நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணாலுமே அது எக்கனாமிக்குள்ளே தான் போகுது. ஓகே, பட் நம்மளுக்கு நம்ம ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணிக்கணும்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இல்லை தான் இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 1 lakh crore இஸ் கிவன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து 2 things. ஒருத்தருக்கு வந்து இல்லை என்னுடைய தேவைகள் எல்லாமே ரொம்ப நாளாக இருந்தது, நான் அந்த தேவையே இன்னும் நான் பூர்த்தி பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா தே கேன் கோ ஃபார் அ ஸ்பெண்டிங். ஸோ இந்த இடத்துல நான் தேவை அப்படின்னு சொல்கிறது வந்து எதெல்லாம் இதாகனா, அவங்க வந்து ஒரு 2 wheeler இல்லை, அல்லது ஒரு 4 wheelerக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 5,000 6,000 rupees எக்ஸ்ட்ரா கிடைச்சதா இருந்ததுன்னா என்னால் 4 wheeler வாங்க முடியும். ஸோ தட் ஐ கேன் டேக் ஃபார் 7 year லோன் எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து அதை பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி 2 wheeler ஒரு 4 wheeler ஆர் நம்ம என்ன சொன்னாலும் பீப்புள் ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் வித் ஹவுசிங். எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கட்டுறதுக்கு பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அல்லது அப்போ என்னால் சின்ன இது தான் இது பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஒரு 8,000 9,000 rupees வரையும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஐ கேன் கோ ஃபார் அ ஸ்லைட்லி பெட்டர் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஸ்பெண்டிங் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே தேவை அப்படிங்கிற அடிப்படையில் வருது. ஓகே.
அதுக்கப்புறமா சார் எனக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது, நான் இதுவரை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே நினச்சி கூட பார்க்கல, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னுடைய மணி இங்கேயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணால் அந்த மணியை வந்து நீங்கள் யூ கேன் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நான் வந்து இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறத விட ஐ ஆல்வேஸ் டெல் ஒன் திங், நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து முதல்ல உங்களுடைய தேவைக்கான ஸ்பெண்டிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சேவ் பண்ணுங்கள், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் தாண்டி உங்கள்கிட்ட மணி இருந்ததுன்னா தென் உங்களுடைய வாண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் என்னென்னா இது வந்து உல்டாவாக வருது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாண்ட் தான் வந்து முதல்ல இருக்குயா. இப்போ எனக்கு வந்து நிறைய கொஷின் வருது, சார் நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், என்னால் ஒரு 1000 ரூபா சேர்க்க முடியும், நான் ஒரு வந்து 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் ஒரு வீடு வாங்கணும். இப்போ தான் அந்த பர்சன் வந்து காலேஜே படிக்கிறாங்க, எடுத்த உடனேயே வந்து அந்த ஒரு வீடு அல்லது ஒரு காரு இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து வருது. அது வந்து தட்ஸ் நாட் அ குட் சைன். ஃபஸ்ட்டு தேவைக்கு நீங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விருப்பத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பேன். இந்த கேள்வியும் கேட்க தோணுது சார். என்னன்னா இப்போ கவர்மெண்ட் ரொம்ப நியூ டேக்ஸ் ரெஜிமே தான் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமேன்ற ஒன்று முன்னாடி இருந்துச்சு, இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமே தான் எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே இருக்கா இல்லையா? ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரில. இப்போ எல்லாரும் பேசுகிற விஷயம் எல்லா இடத்தையும் கேட்குறது நியூ டேக்ஸ் ரெஜிமே. அப்போது நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமை தான் புஷ் பண்ணுது, ஸோ நாளைக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நாளாக ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இருந்தது, இப்போ நியூ டேக்ஸை வந்து ஆல் ஆஃப் அ சடன் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூ டேக்ஸ் அப்படின்னதுன்னா நிறைய பேர்னால அதை ஒத்துக்க முடியாது. இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் சேவ் பண்ணணும், பிகாஸ் அது வந்து கம்பல்சரி சேவிங். நீங்கள் வந்து செக்ஷன் 80C 1.5 லட்ச ரூபா சேவ் பண்ணணும், அல்லது ஹவுசிங் லோனில் வந்து உங்களுக்கு ஒரு 2 lakhs வரையும் ரிபேட் கிடைக்கும். அப்புறமா இதில் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு 50,000 rupees கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூ ஆர் ஃபோர்ஸ் டு சேவ். இதை 2 விதமும் பார்க்கலாம். ஃபோர்ஸ் டு சேவ் பண்ணுறதுனால தான் ஓரளவுக்கு சேவ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். இன்னும் சில பேர் வந்து என்னென்னா, நான் என்கிட்ட மணி இருக்குது, அது எனக்கு தேவைக்கானது, நான் எது வேணுமோ அதில் நான் வந்து சேவ் பண்ணுமே ஒழிய பை ஃபோர்ஸில் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து என்னென்னா இது எதுவுமே கிடையாது, டேக்ஸுக்கு எந்த ரிபேட்டுமே கிடையாது. ஐ வில் கிவ் யூ ஆல் த மணி டு யூ, நீங்கள் எது வேணுமோ அது பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் இது பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இட் வாஸ் லிட்டில் அட்ராக்டிவ் கம்பேர்ட் டு த ஓல்டு. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் மச் மோர் அட்ராக்டிவ் தென் த ஓல்டு. ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் வில் பி இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இப்போ புதுசாக வர்றவங்கலாம் வந்து பார்த்தோன்னா இந்த டேக்ஸுக்காக போடாதவங்களை தவிர பாக்கி பேரெல்லாம் தே ஆர் ஸ்ட்ரெயிட்லி கம்மிங் டு த நியூ டேக்ஸ் ரெஜிம். ஸோ என்னுடைய வியூ என்னன்னா, இந்த தேர்டு அடுத்த வருஷம் இந்த இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓல்டையே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ மட்டும்தான். அதே சமயத்தில் ஓல்டில் யாருக்காவது நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் வச்சுருக்கீங்க அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு மேபி 2 years from now ஒன்லி நியூ டேக்ஸ் ரெஜிம் மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட சம்டைம் வந்து we have to சேஞ்ச், அதாவது மாற்றமே வந்து மாறாதது அப்படிம்பாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் ஹஸ் காட் நிறைய ப்ளஸஸ் இருக்குது. அதனால நியூ டேக்ஸ் ரெஜிம் வில் பி தேர். மேபி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் another 2 yearsல வந்து அவுட் ஆஃப் சிஸ்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே சார், அந்த கேள்வி மேஜராக எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே ஏற்கனவே எடுத்துட்டாங்க, நியூ டேக்ஸ் ரெஜிமே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே போனோம்னா நியூ டேக்ஸ் ரெஜிமே தான் காட்டுது, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே நம்ம ஆஃப் பண்ணணும், அப்போ தான் தெரியும் அது. ஸோ வந்து அதனால தான் இந்த கேள்வி இருக்குது. இப்போதைக்கு 2மே அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ இஃப் யூ கோ டு த உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட போனோன்னா என்னென்ன நீங்கள் ஆல்ரெடி இது ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 2த்தையும் அவருங்க கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஓல்டில் வந்து யூ ஆர் கெட்டிங் மோர் அப்படிம்பாங்க, சில பேருக்கு நியூ பெட்டர்னா. டுடே யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சூஸ். 2த்தையும் கால்குலேட் பண்ணி எதில் பெட்டராக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.